கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஓசியா அதிகாரம் 6 வசனம் 3. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். நாம் அவரை அறிய வாஞ்சையுள்ளவர்களாய் தாகத்தோடு இருப்போமானால் அவர் நம்மை நிரப்பி நம்மை அவருக்காக ஆயத்தப்படுத்துவார். ஓசியா 6:3 அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து அவரிடத்தில் செல்லும்போது அவர் நமக்காக ஆயத்தமாயிருக்கிறார். நம்மிடத்தில் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி மழையைப் போல அவர் நம்மிடத்தில் துரிதமாக வந்து நம்மிடத்தில் சேர்கிறார். நம்மை அவர் நிரப்புகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவே கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அவரை அறிய வாஞ்சையுள்ளவர்களாய் ஆத்தும தாகத்தோடு நாம் காத்திருக்கும்போது கர்த்தர் நம்மை நிரப்புவார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினவர் அவருடைய வல்லமையினால் அவருடைய ஆவியினால் நம்மை நிரப்பி நாம் நித்தியமாய் அவரோடு வாழத்தக்கதாய் நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை சீர்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவர் வழிகளிலே நடத்தி நமக்கு கற்றுத்தந்து நம்மை பாதுகாத்து நடத்துவார். ஆகவே கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ளவர்களாய் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். தினம்தோறும் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து அவரை அறிகிற அறிவில் வளருவோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற அறிவடையவுமே கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து ரட்சிப்பென்னும் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடிக்கு காத்து நித்தியமாய் அவரோடு ஜீவிப்போம். ஒவ்வொருவரையும் அவருக்காக ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர உம்மிடத்தில் நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.